கனிந்த பழம் தானே விழும் அப்படிங்கிறது பழமொழி. கனியாத பழத்தை தடி கொண்டு அடித்து பழுக்க வைக்கக்கூடாது அப்படின்னும் இன்னொரு சொலவடை இருக்குது. ஒரு செயலை வற்புறுத்தி செய்ய வைப்பதற்கு இது நிகராக சொல்லப்படுது. மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டுமே தவிர திணிக்கக்கூடாது. அதுதான் இந்த பழமொழி குறிக்குது. தானே கனியாத பழத்தை தடி கொண்டு அடித்து பழுக்க வைத்தாலும் ருசிக்காது. ஏன்னா ஒரு பழம் தானாக கனியும் போது தான் அதோட ருசி ரொம்ப அலாதியாக இருக்கும். நம்ம தடி கொண்டு பழுத்தாலும் வேறு என்ன முயற்சியில் பழுக்க வச்சாலுமே அந்த ருசி அவ்வளோ நல்லா இருக்காது. வாழ்க்கையில் அதே போல் நம்ம எதையுமே குழந்தைகளுக்கோ சரி மற்றவர்களுக்கோ சரி நம்மளுடைய எண்ணங்களை மற்றவங்க கிட்ட திணிக்கக்கூடாது. அவங்கவுங்களுக்கு என்ன எண்ணம் உருவாகுதோ அது ஒரு மெச்சூராகி செயல்பட்டு வரும்போது தான் அதனுடைய பலன் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த அழகான பழமொழி இருக்குது. காய் எப்படி கனி ஆகுதோ அதே மாதிரி நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் தான் நல்ல பலன்களையும் கொடுக்கும்.